ஹாய் ஹலோ வெல்கம் டு யாஸ்மின் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பச்சை பருப்பு குழம்பு எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி சாதம் ரெண்டுத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. இது செய்கிறதும் ரொம்பவே சிம்பிள். வாங்க இது எப்படி செய்யலான்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சை பருப்பை ஓவர் நைட்டாக ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இது சரியாக வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இதை வந்து இப்போ நம்ம குக்கரில் மாற்றி விசில் கொடுத்து எடுக்க போகிறோம். அதனால் குக்கரில் மாற்றிக்கலாம். இப்போ எல்லா பருப்பையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு பருப்பு முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை மூடி ஒரு 3 விசில் கொடுத்து எடுத்துக்கலாங்க. பச்சை பருப்பு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் ரொம்ப அதிகமாக விசில் வேண்டாம். 3 விசில் கொடுத்தாலே போதும். இப்போ 3 விசில் வந்திருக்கு. வாங்க எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே நமக்கு வெந்து ரெடியாகி வந்திருக்கு. இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாங்க. சீரகம் சேர்த்து பச்சை பருப்பு குழம்பு ரெடி பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக தாளிப்பு இருக்கும். இப்போது இது கூடவே ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நமக்கு கொஞ்சம் ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு வதங்கி வரணும். இப்போது இது கூடவே ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கிள்ளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா இப்போது வதக்கி விட்டுடலாங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் நமக்கு வதங்கி வரணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நல்லா பச்சை வாசனைலாம் போய் நமக்கு ரெடியாகி வந்திருக்கு. இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போது இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் இதில் நான் ஒரு 3 தக்காளியை மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்க போகிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய குழம்பு ரொம்ப திக்காக சூப்பராக ரெடியாகி வரும் கிரேவி டைப்பில். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கி விட்டுடுங்க. தக்காளியெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நமக்கு வதங்கி வரணும். நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு வதக்கி விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்த பச்சை பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மசாலா கூட கலந்து விட்டுடுங்க. இது நல்லா இப்போது மசாலா கூட நமக்கு மிக்ஸ் ஆகி வரணும். மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. நம்ம ஏற்கனவே பருப்பில் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போது இதில் நமக்கு கிரேவி டைப்பில் நமக்கு இந்த ஸ்டேஜில் இருக்குது. நீங்கள் சப்பாத்திக்கு தான் இதை நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்கன்னா இந்த ஸ்டேஜே உங்களுக்கு போதும். இப்போ நீங்கள் வந்து சாதத்துக்கும் வேணும், சப்பாத்திக்கும் வேணும், அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்கன்னா இப்போது இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ நமக்கு லெவல் வந்து கரெக்டாக இருக்கும். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும், இல்லை ஒரு 1/2 டம்ளர் அந்த மாதிரி அளவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதை வந்து நம்ம கொதிக்க வைக்கணும். ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் இதை கொதிக்க வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அதிக நேரம் வேண்டாம். இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் இதை கொதித்து நமக்கு ரெடியாகி வரட்டுங்க. இப்போ 3 மினிட்ஸ் போல் ஆகியிருக்கும். வாங்க இது நம்ம எப்படி ரெடியாகி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பச்சை பருப்பு குழம்பு ரொம்ப சூப்பராக கரெக்டான லெவலில் நமக்கு ரெடியாகி வந்திருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட வெண்ணெய் இல்லை நெய் ரெண்டுத்தில் ஏதாவது இருந்தால் அதை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுடைய குழம்பு. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய பச்சை பருப்பு குழம்பு ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது வந்து சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம எத்தனை சப்பாத்தி சாப்பிட்றோம் நமக்கே தெரியாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை செய்கிறது ரொம்பவே நம்ம சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா யாஸ்மின் சமையல் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.